தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துரைத்தீந்தமிழின் ஒழுகுநரும் சுவையே அகந்தைக் கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமைய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மடுக்கும் மதுகரம்பாய் குடற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. அன்பர்களே, சித்திரை மாதம் என்றாலே மதுரை சித்திரை திருவிழா நமக்கு நினைவு வந்துவிடும். ஆம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இன்று அனுக்கையோடு தொடங்குகிறது. 12 நாட்கள் இந்த திருவிழாவையே நாம் சிந்திக்கப் போகிறோம். 1008 சிவத்தலங்களிலே சிதம்பரம், காசி, திருக்காலத்தி, திரு ஆலவாய் எனப்படும் மதுரை ஆகியவை 4ம் மிக சிறப்பானவை. முக்திபுரம், சிவராஜதானி, பூலோக கைலாயம், கடம்பவனம், நான்மாடக்கூடல், சிவநகரம், துவாதசாந்த தலம், சமஷ்டி வித்யாபுரம், கன்யாபுரம் என்னும் பல பெயர்கள் மதுரைக்கு உண்டு. மதுரையே மீனாட்சி, மீனாட்சியே மதுரை எனும் கூறும் அளவிற்கு சக்திக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தலம். சக்தி பீடங்களிலே இது ராஜ மாதங்கி ஸ்ரீ ஷியாமளா பீடம் என அழைக்கப்படும். ஈசன் 64 திருவிளையாடல்கள் புரிந்த இடம். மதுரை மாநகரமே ஒரு தாமரை மலர், வீதிகளே இதழ்கள், மொட்டுதான் கோபுரங்கள். எனவே தாமரையை நோக்கி வண்டுகள் வருதல் போல் பக்தர்கள் இந்த நகரை தேடி வருகிறார்கள். பரிபாடல், மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களும் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த பிளினி, தாலமி போன்ற யாத்ரீகர்களின் குறிப்புகளும் மதுரையை புகழ்வதன் மூலம் இந்த நகரின் தொன்மையை நாம் அறியலாம். தேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இந்த நகரத்திற்கு வந்து வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். திருஞான சம்பந்தர், அப்பர் ஆகியோர் தேவாரம் பாடிய பதி மாணிக்கவாசகரின் திருவாசகத்திலும் இடம்பெற்ற தலம். காந்தியடிகள், நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் முதலியோர் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர். 1911 அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரும் 1891-98 ஸ்ரீ விவேகானந்தரும் வருகை தந்த ஆலயம் இது. 1190 முதல் 1216 முடிய ஆண்ட முதல் ஜட்டாவர்ம குலசேகர பாண்டியன் கால கல்வெட்டில் இந்த கோவில் திரு காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் கோவில் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் இந்த தலத்தை புகழ்கின்றன. இந்த திருக்கோவில் 7ஆம் நூற்றாண்டில் 1 ஏக்கர் பரப்பளவாகவும், 13ஆம் நூற்றாண்டில் 8 ஏக்கர் பரப்பளவாகவும், 17ஆம் நூற்றாண்டில் 15 ஏக்கர் பரப்பளவாகவும் விரிந்து தற்போது 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலின் சித்திரை திருவிழா இன்று வாஸ்து சாந்தி, மிருத்சங்கிரகணம், பாலிகை போடுதல் போன்ற நிகழ்வுகளோடு ரக்ஷா பந்தனத்துடன் துவங்குகிறது. இன்றிரவு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருவிழா தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ விநாயகரை பூஜித்து வழிபடுவதும் அவரிடம் அனுமதி பெறுவதும் தான் அனுஜை எனப்படும். மதுரை ஆலயத்தில் உள்ள சித்தி விநாயகர் விநாயகர் அறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழ்பவர். எனவே விநாயகரிடம் அனுமதி பெறல் என்னும் நிகழ்ச்சி இங்கு முதலில் நடைபெறும். அடுத்து கிரக பிரீத்தி என்னும் நவகோள் வழிபாடு நடைபெற்று மிருத் சங்கிரகணம் நடைபெறும். மிருத் சங்கிரகணம் என்பதற்கு மண் சேகரித்தல் என்பது பொருள். நவதானியங்கள் முளைத்திட இந்த மண் சேகரிக்கப்பட்டு பாலிகை கிண்ணங்களில் நவதானியங்கள் இட்டு வைப்பதாகும். அதன் பின் வாஸ்து சாந்தி என்னும் நிகழ்வு நடைபெறும். 5 பூதங்களின் தெய்வங்கள், 8 திசைகளின் அதிபதிகள் ஆகியோரை வணங்கி திருவிழா நன்கு நடைபெறவும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி செய்யப்படுகிற சடங்குதான் இந்த சடங்கு. அதன் பின் உற்சவ மூர்த்திகளுக்கும்
ரக்ஷாபந்தனம் எனும் மங்கள காப்பும் திருவிழாவிற்கு பூஜை செய்யும் சிவாச்சாரியாருக்கும் காப்பு அணிவிக்கப்படுவதோடு இன்றைய நிகழ்வுகள் நிறைவு பெறும். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, ஷியாமளா பீட நிலையே ஜெகதம்பிகே.